இப்போ எங்கே நிற்கிறான்னு யோசிக்காங்க இருட்டா கிடக்குன்னு சொல்லி மண்புழு மாளிகைக்கு தான் நிற்கிறோம். இன்னும் விட்டு போகல. 3 மணி தொடங்கினாங்க. மண்புழுவுக்கு மாளிகை கட்டி வாழ்க்கை கொடுக்க ஆசைப்பட்ட ஒரு ஜெர்மனி அண்ணன் கதை தான் இந்த கதை. மண்புழு எல்லாரும் மண்புழு தான் பாருங்க. இன்றைக்கு ஆக்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறோம். இதான் இந்த மண்புழுவுறதுக்கு கட்டப்பட்ட மாளிகை பாருங்க. கணக்கையில் இந்த பின்னுக்கு ஒரு மதில் உண்டு. எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் கரசியமாக கரைச்சாச்சு. இதில் 200 கிராம் நாட்டு சர்க்கரை. இதில் உங்களுக்கு மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறாமன்றது இனிமேலும் எனக்கு ஃபோன் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு கழிவு எல்லாம் போட்டாச்சு. போகிற போக்கில் மாளிகை எல்லாம் காட்டி கடைசியாக லைட்டும் போட்டாச்சு. மேலே இதில் பார்த்தீங்கன்னா லைட்டும் எல்லாம் போட்டு சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு ஒரு மாடி வீடு கட்டிவினம் கேள்விப்பட்டிருப்பீங்கள், அல்லது பெரிய மாளிகையை கட்டியிருப்பினம். அதாவது மண்ணில்லாத சாணியாக இருக்கணும். இப்படியா மண் இருக்கு மேலே இருந்தால் மண்புழு உரம் வந்து தரமில்லாமல் போயிடும். இதுக்குள்ள இருக்கிற மண்புழுக்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கை. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து கொட்டில் வீட்டில் இருக்கேன், அவைகளுக்கு மாளிகை கட்டி கொடுக்க ஆசைப்பட்டுக்கிறேன். எத்தனையாவது இடம் இது? 97வது இடம். 97வது இடம். 97 நபர்கள்ட்ட நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். புளிப்படுத்துகிறோம். எப்படி லைட்டு பிடிச்சி மாளிகை சுரா கொண்டு ஏதாவது சாப்பாடாக இருக்கலாம், அல்லது கஞ்சிகளாக இருக்கலாம், கொஞ்சம் சுடுதண்ணியாக இருக்கலாம், கொண்டே ஊற்றக்கூடாது. மற்றது பொலித்தீன் பேக் ஈரப்பதம் வந்து சேமித்து வச்சிருப்பார். மண் இப்போ உரம் நாங்கள் தயாரிக்கிறதுக்கு அடி லேயராக போடுவோம். போடைக்கு வந்து மண்புழு இப்படி போட மாட்டோம். சாணி சாணியை கொண்டு மேலே தூவி பெற போகிறோம். மேலே ஒவ்வொரு லேயராக போட்டோம். இப்போ சாணி போட்டு நாங்கள் கோசமாக தண்ணி அடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பண்ணைக்கு இருக்கிற கழிவுகள் பாருங்க. இவையே நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் மேலே விட போகிறோம். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு விவசாயத்தை பிடிக்கிற ஆக்களுக்கான ஒரு அற்புதமான காணொளி ஒன்றை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு ஒரு மாடி வீடு கட்டிவினம் கேள்விப்பட்டிருப்பீங்கள், அல்லது பெரிய மாளிகையை கட்டியிருப்பினம். ஹெலிகாப்டர்ல இருந்து கொண்டு வந்து பூத்தூவி பிறந்த நாள் செய்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கள், பல்லக்கில் காவுறது கேள்விப்பட்டிருப்பீங்கள். இன்றைக்கு நான் காட்ட போகிற விஷயம் இது இப்படியெல்லாம் இல்லை. விவசாயம் சார்ந்தோடனே விளங்குது. என்ன உங்களுக்கு ஒரு பரபரப்புன்னு சொல்லிக் கொள்ளுது மனதில் என்னத்தை வேறு சொல்ல போகிறேன். மண்புழுவுக்கு மாளிகை கட்டி வாழ்க்கை கொடுக்க ஆசைப்பட்ட ஒரு ஜெர்மனி அண்ணன் கதை தான் இந்த கதை. உங்களுக்கு தெரியும், மண்புழு உரம் கருப்பு தங்கம் தயாரிக்கிறதை பற்றி ஒரு காணொலி ஒன்று போட்டு சரியான ரீச் ஆகிருந்தது. இன்றைக்கு அதை பார்த்துட்டு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணா தனக்கும் அப்படி இங்கே செய்ய வேணும், தானும் இயற்கை விவசாயம் சார்ந்து வாழ வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். அவரது ஆசைக்கமைய யாழ்ப்பாணத்தின் வலிகாமம் பிரதேசத்தின் அச்சுவேலி பிரதேசத்தின் தம்பால பிரதேசத்தில் தான் நான் இப்போ நிற்கிறேன். இங்கே வந்து ஒரு அண்ணா மண்புழுவுக்கு ஒரு மாளிகை மாதிரி ஒரு இடத்தை அமைச்சு கொடுத்து ஏராளமான மண்புழு உரத்தை உற்பத்தி செய்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த வாழை தோட்டத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதை செய்ய போகிற யார் என்று சொன்னால், இந்த மண்புழு உரம் கருப்பு தங்கம் அந்த காணொலியில் ஏற்கனவே அறிமுகமாயின ஜெய் மதுரன் கிட்டத்தட்ட 97வது இடமாக இதை யாழ்ப்பாணத்தில் செய்து கொண்டிருக்கிறார். 1000 பேர் 1000 கதைக்கலாம், விமர்சனம் சொல்லலாம். ஆனால் நாங்கள் ஒரு மாற்றத்துக்காக ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு தூய்மையான இலங்கை, நஞ்சற்ற உணவு, இப்படியான விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். சில பேர் வந்து பதிவிடுவார்கள் மண்புழு உரம் தான் நஞ்சென்று சொல்லி. அப்படியான என்னென்னு சொல்கிறது, மண்டைக்குள்ளே என்னென்று அவர்களுடைய சிந்தனை ஓடுதன்று எங்களுக்கு தெரியும். அவர்களையெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க போடையில். ஆனால் ஒரு மாற்றத்தை செய்ய ஆசைப்படுறோம். இன்றைக்கு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணா மண்புழுவுக்கு மாளிகை கட்ட ஆசைப்பட்டு இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு சம்பவம். ஒரு அருமையான காணொலி. கட்டாயம் விவசாயம் சார்ந்த ஆட்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ. இப்போ ஜெய் மதுரன் வந்து அந்த மண்புழு உரத்தை பெரிய அளவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை செய்து காட்ட போகிறார். அவருடைய நேர்காணலுக்குள்ள போவோம் வாங்கும். இப்போ இந்த காணொலியின் ஆரம்பத்திலேயே உள்ளுக்கு வருவோம். இதுக்குள்ள இருக்கிற மண்புழுக்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கை. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து கொட்டில் வீட்டில் இருக்கேன், அவைகளுக்கு மாளிகை கட்டி கொடுக்க ஆசைப்பட்டுக்கிறேன் ஒரு ஜெர்மனி என்ற இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்போம். வணக்கம் ஜெய் மதுரன். வணக்கம். எப்படி போகுது உங்களுடைய மண்புழு அந்த தயாரிப்பு முறைகள்? நல்ல மாதிரி போகுது. என்னதான் எங்களுடைய ஆக்கள் என்னதான் கதைச்சாலும் நிறைய விஷயம் இந்த மண்புழுவை நேசிக்கிற ஆக்கள் இலங்கையில உலகத்திலேயே நிறைய பேர் இருக்கணும். அவ வந்து சின்ன தொட்டிகள் மட்டும் இல்ல, மாளிகையை கட்டி கொண்டிருக்கிற மண்டைக்கு அங்க நிக்கிற மண்டைக்கு. எத்தனையாவது இடம் இது? 97வது இடம். 97வது இடம். 97 நபர்கள்ட்ட நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். சும்மா வெளியிலேருந்து கதைக்கலாம், 1000 கதைக்கலாம். முதலெல்லாம் நாங்கள் கணக்கு உங்களோட வீடியோ பார்த்தா பிறகு 97வது. அதுக்கு முதலும் நிறைய இடத்தை செய்திருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட 120க்கு மேலே செய்திட்டேன். 120 அந்த வீடியோவில் சொன்னது 120. அதுக்கு பிறகு இப்போ ஜெயமதரனுக்கு ஒரே கோல் வந்தபடி இந்த மண்புழு உரம் இங்கே நாங்கள் இப்போ அச்சுவேலி இந்த தம்பால பிரதேசத்தில் நிற்கிறோம். உண்மையாக இதை கேட்ட அண்ணாண்டு அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள், என்னண்டு அது கண்டக்ட் பண்ணவர்? அவர் வந்து தமிழந்திரனில் இந்த மண்புழு உரம் கருப்பு தங்கம் போட்ட உடனே
கனடால அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் என்ன மாதிரி இது நாங்கள் செய்யலாதா, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் உள்நாட்டில் செய்யலாம்னு சொல்லி நான் எல்லா இடத்துலையும் செய்யலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் தன்னுடைய அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே அவரும் ஒரு வயதானவர் தான், அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆளை பிடிச்சி இங்கே மாளிகையை கட்டி வச்சிருக்கிறார். அந்த மாளிகைக்கு இன்றைக்கு இந்த மண்புழுவை கொண்டு விட போகிறோம். நாங்கள் இப்போ வேற கொண்டு போய் ஒரு பாதுகாப்பாக நடத்த நாங்கள் விட போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேலில் செய்திருக்கிறார். அதுக்கு எல்லாம் மேலே மழை விடாமல் எல்லாம் கட்டி வடி வச்சிருக்கார். எல்லாம் படிமுறையாக காட்ட போகிறோம். இன்றைக்கு என்னென்ன எங்களுக்கு காட்ட போகிறீங்களா இந்த வீடியோவில்? இதில் உங்களுக்கு மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறாமன்றது இனிமேலும் எனக்கு ஃபோன் பண்ண தேவையில்லை, இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். அந்த அளவு A to Z உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் அதில் உங்களுக்கு காட்ட போகிறோம், ஃபுல்லாக காட்ட போகிறோம். ஏன்னா முதலாவது காணொலியில் நாங்கள் சிறிய அளவிலாம் காட்டியிருந்தோம். நாங்கள் இன்றைக்கு நாடு வந்து சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது பல விடயங்கள் மூலமாக. இன்றைக்கு போத வஸ்து சரி, கழிவகற்றல் சரி, ஒவ்வொரு விடயங்களாக மெதுவான மாற்றங்கள் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நடக்குது. இதுவும் காலப்போக்கில் ஒரு சக்ஸஸ் ஆகுதான் எங்களுக்கு சந்தோஷம். இதில் திருப்பவும் சொல்கிறேன், இந்த சில பேர் இருந்து வியாக்கியானம் பண்றாங்களுக்கு இதில் எந்த விதமான வியாபார நோக்கமும் இல்லை. இது ஒரு நல்ல மாற்றம், நிறைய பேருக்கு செய்ய போகிறோம். நிறைய பேர் தொடர்பு கொள்றீங்க ஜெயமதுரனை. இதுக்கு வந்து முதன்மை அந்த அண்ணா கூப்பிட்டுட்டு ஏதோ எரிவுன்னு சொல்லிட்டு ஏதோ வேறு ஏதோ மாற்றிட்டாங்களேன்னு சொன்னால் இந்த சாணி வந்து மண்ணில்லாத சாணி போடணும். அதாவது மண்புழு வந்து மக்கி போனதை சாப்பிடாது, மக்க கூடியதை தான் சாப்பிடும். அதாவது மக்கி போனதில் சத்து இல்லை, மக்களுக்கு முன்னம் அதை கொண்டு போட்டீங்கன்னு சொன்னால் மண்புழு சாப்பிடும். அதாவது கழிவுகளை வந்து காசாக்குற மன்ற திட்டம் தான் இப்போ நாங்கள் செய்து கொண்டு இருக்கீங்க. எவ்வளோ என்ன அதாவது உக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் காசாகி கொண்டு வரோம். காசாக்குறது வந்து உங்களோட வீட்டு தேவையை நீங்கள் வித்து செய்யலாம், அதே போல் கூட இருந்தால் வெளியில் விற்று காசாக்கலாம். அதான் இந்த திட்டம். சரி, அப்படியே அடிப்படையாக இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேலும் மண்புழு உரத்தில் ஒரு டவுட் வராத மாதிரி இந்த வீடியோ அமைய போது சுருக்கமாக கேட்குறேன். இந்த மண்புழு எவ்வளோ காலம் உயிர் வாழும் சாதாரணமாக இருந்தால்? மண்புழுக்கு இப்போ இந்த மண்புழுக்கு விடுறோம்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் மண்புழு வாழ்க்கை சக்கரம் வந்து போட்டிருக்கேன். அப்படி என்ன மாதிரி அது வாழ்க்கை சக்கரம் போய் கொண்டிருக்குது, அது எப்படி முட்டை இடுது எப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். மண்புழு வந்து உங்களுக்கு இறக்காது, அது தன்னுடைய இனப்பெருக்கத்தை கூட்டி கொண்டிருக்கும். இப்போ ஒரு முட்டையை போடுதுன்னு சொன்னால் அந்த முட்டை வந்து பெரிய 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 அதாவது இந்த மண்புழுவை கொண்டே நாங்கள் ஒருத்தர் போட்டால் பிறகு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை வந்து நாங்கள் இப்போ கிண்டி தடி போட்டு குத்தி அப்படி செய்ய முள்ளுகள், மீன் முள்ளுகள், அதே மாதிரி இந்த வீட்டு கஞ்சியை கொண்டு சுட ஊத்துறது, கண்ணாடியை கொண்டு போடக்கூடாது, கண்ணாடியை கொண்டு போடுறது, அது வந்து வெட்டி கிழிச்சு விட்டுருமே. மென்மையான தோல்லாம் அந்த மண்புழுவுக்கு. மண்புழுவை நாங்கள் என்ன சொன்னால் புள்ள மாதிரி தான் பராமரிக்கணும். ஆனால் நீங்கள் கொண்டே உள்ள போட்டாலும் சரி, மேலால கண்ணால் ஒப்சர்வேஷன் மட்டும் பார்த்தா சரி, எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்றைக்கு அந்த மண்புழுவை என்னென்ன செய்யறேன்னு காட்ட போகிறோம். இது தவிர இந்த மண்புழுவுக்கு ஏதாவது கூடின நியூட்ரிஷன் கிடைக்க வேணும்னு சில பேர் சில கொட்டுவினம் என்ன விஷயங்களை கொட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதாவது சுரச்சுரா கொண்டே ஏதாவது சாப்பாடாக இருக்கலாம், அல்லது கஞ்சிகளாக இருக்கலாம், சுடுதண்ணியாக இருக்கலாம், கொண்டே ஊற்றக்கூடாது. மற்றது பொலித்தீன் பேக்குகள், அதாவது உக்க முடியாத பொருட்கள், அதை நான் சொல்றது வந்து ஆர்கானிக் பசலை, அதாவது ஆர்கானிக் பசலும் செய்ய போறீங்க. அதாவது ஆர்கானிக் மெட்டரை தவிர வேற மெட்டர்ஸை கொண்டு நீங்க போடக்கூடாது. மற்றது மீன் முழுகளாக இருக்கலாம், அல்லது உப்புகள் கூடின சாமானா இருக்கலாம், ஏதாவது வேறது அமிலங்க கூடின சாப்பாடு. சரி, இப்படி கேட்குறேன். நேற்று கறி வேணுனது பழுதா போச்சு, கொண்டு போய் அதுக்கு ஊற்றி விடலாம் மண்புழு சாப்பிடட்டும். இல்லை கறிகள் இந்த கடையில் வேணா சாப்பாடு குழம்பு கறியில மாதிரி கறியிலன்னு சொல்லி கடை கறி எல்லாம் வந்து எண்ணெயை கூட இருக்கும். எண்ணெய் சாமானை கொண்டு இதை போடக்கூடாது. வீட்டில் கோழி வளர்க்குறோம், கோழி எச்சம் கிடையாது, தூக்கி கொண்டு அதுக்கு போடலாமா? கோழி எச்சம் வந்து ஹீட் கூடவே இருக்கும், திடீர்னு கூட இல்லை. அப்போ அமோனியா வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறபடியா டக்கண்டு வந்து ஹீட் கூடவே இருக்கும். அப்போ அதுக்கு சூழ்நிலை வந்து மாறப்பட்டுரும் டக்கண்டு. ஸோ நீங்கள் கோழி எடு பாவிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கன நாளைக்கு வச்சிருந்து போட்டு அந்த ஹீட்டை ஆற விட்டு கொண்டு பயன்படுத்தலாம். சரி, இந்த மண்புழு உர தொட்டியை கொண்டே வெயிலுக்கு வச்சுக்கலாமா? வெயிலுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் மண்புழு வந்து வெளியே போக பார்க்குது. சூழல் வந்து அதாவது 20 பாயசிக்கு மேலே டெம்பரேச்சர் கூடுமா இருந்தால் மண்புழு வெளியே போயிடும். மண்புழு சாகர நிலைமையை கூட போகும். இந்த 20 பாயசியை தாண்டிச்சேன்னு மண்புழு தொட்டிக்கு ஓவரா மழை தண்ணி போனா என்ன நடக்கும்? எல்லாம் கேட்க மண்புழு வந்து தண்ணிக்கே இருக்காது, ஆனா ஈரத்துக்கே இருக்கு. இதான் அந்த கான்செப்ட். அதாவது மண்புழு வந்து கடலுக்கையோ குளத்துக்கையோ வந்து இருக்காது, மண்புழு ஈரப்பதனுக்கு இருக்கும். அதாவது உள்ள இடத்துல இருக்குமே, குளம் மாதிரி தண்ணியை நீங்க அடிச்சு போட்டு கொண்டு விட்டீங்கன்னு சொன்னா மண்புழு இருக்காது. ரைட். அப்போ இந்த விஷயங்களையும் கருத்தில் கொண்டு மேலதிகமாகவும் நான் ஜெயமரன்ட்ட பிச்சு கேட்பேன் நிறைய விஷயங்கள். இதுகளை கடைப்பிடிக்காம விட்டுட்டு கொண்டு போய் மண்புழுவை நீங்களே கொண்டுட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு எடுத்து பேசக்கூடாது. அப்படி ஒரு தரம் பேசல, அப்புறம் முகஞ்சொலிக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது இல்லையா? இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த மண்புழு செல்வங்களுக்கு காட்டுங்க. மண்புழு எல்லாரும் மண்புழு தான். இன்றைக்கு ஆக்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறோம். ஒரு மண்புழுவுக்கு கட்டப்பட்ட மாளிகை கொண்டு போய் விட போகிறோம். உண்மையாக அதுக்கு மாளிகை தான் எங்களை பொறுத்த வரைக்கும். நாங்கள் ஒரு கோழிக்கூட்டை கூட வடிவாடிக்க மாட்டோம். ஜெர்மனியில் இருக்கிற பாஸ்கரன் அண்ணா தன்னை வீட்டில் மண்புழுவுக்கு ஒரு மாளிகை காட்டி கொடுத்துருக்கார். அதை போய் உள்ளுக்கு பார்த்து என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம்னு காட்ட போகிறோம். லேண்ட் மாஸ்டரில் பொச்சி வந்திருக்குது, எருப்பறிச்சிருக்கு, ஒவ்வொன்றா ஜெயமரன் உங்களுக்கு வழங்கப்படுத்துவார். காணொலிக்கு உள்ளுக்கு போவோமே. ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்களா நல்ல வெண்ணி எரிப்போலோட மதுரன் பறிச்சுக்கிறாங்க. வெண்ணி எரி இல்லை, எங்களோட நாட்டு எரி. அதாவது ஜாழ்ப்பாணத்திலேயே
இங்கேயே எங்கட மாடுகளை வந்து இந்த ஏரியா இப்போ அங்கே இவ்வளோ மண் இல்லை ஃபுல்லாக சாணி இப்படி இருக்கும் அதாவது மண் இல்லாத சாணியாக இருக்கணும் இப்படி மண் இருக்கிறதுக்கு மேலே இருந்தால் மண்புழு உரம் வந்து தரம் இல்லாமல் போயிடும் நாங்கள் மண்ணை வந்து விற்கிறதாயும் போயிடும் ஸோ அந்த மண் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் முதல் தரம் அதான் பிரச்சனை முதல் தரம் பறிக்க வந்து மண்ணோட சேர்த்து பறிச்சு போடணும் அதை ஏமாத்தின மாதிரி நாங்கள் உரம் இருக்குது இங்கே எல்லாமே சொல்லி போட்டு வந்து பார்த்தா இங்கே வந்து என்ன சொல்கிறது மண்ணோட சேர்ந்து கூட்டுற மாதிரி அங்கால இருக்கிற அந்த வாழைக்கு தான் இப்போ செய்ய போயினோம் இங்கால தான் எங்கட இந்த மாளிகை அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேமாஸில் பொச்செல்லாம் வந்து இருக்குது இது என்ன அடிலேயரில் அடிலேயரில் போகிறோம் இப்போ ஏன்னு சொன்னால் மேலே வந்து ஈரப்பதம் நாங்கள் அடிக்க தண்ணி மறந்துட்டோம் அல்லது ஏதாவது எங்களுக்கு இஷ்யூவான்னு சொன்னால் இந்த பொச்சுக்குள்ளே வந்து மண்புழு இருக்குது உதுவுண்டு அந்த என்ன டெக்னிக்னு சொல்லுங்க உது அந்த காற்றையும் வச்சிருக்குங்க ஈரப்பதம் வந்து சேமிச்சு வச்சிருப்பார் மண் இப்போ உரம் நாங்கள் தயாரிக்கிறதுக்கு அடி லேயராக போடுவோம் போடைக்கு வந்து மண்புழு இப்படி போட மாட்டோம் இப்படி போடுவோம் இப்படி போட்டோம்னு சொன்னால் இந்த ஈரப்பதனுக்குள்ள போய் இருப்பினோம் உள்ளுக்குள்ளே கொழும்புல அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டிகிரி படிக்க பிடிக்கலாம் செய்வேன்னு யோசிச்சிங்களா யோசிக்க இல்லை ஆனால் என்ன சொல்கிறது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் புதுவிதி செய்யணும் அதை எங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கணும் தான் என்னோட நோக்கம் இப்போ நாங்கள் நிறைய இடத்த செய்து கொண்டிருக்கிறோம் சக்ஸஸாக போய் கொண்டிருக்குது உங்களோட வயதுக்கு நீங்கள் நிறையவே சாதிச்சு கொண்டிருக்கிறீங்க இல்லையா எப்படி ஆகல ஃபீட்பேக் இருக்குது எல்லாட்ட ஃபீட்பேக்குமே 100% ஓகேயாக இருக்குது பெஸ்ட்டாக தான் இருக்குது யாருமே வந்து நெகட்டிவ் ஒன்றுமே இல்லை இதில் பாவிக்கிறதால வந்து எங்களோட மண் வளமாக்கப்படுமே தவிர மண் வந்து மலடாக்கப்படாது அது இந்த யாரோ ஒரு கமெண்ட் எழுதியிருந்தவர் நீங்கள் போட்ட வீடியோ கூட எழுதியிருந்தவர் நான் சொல்கிறேன்னு சொன்னால் மண் வளமாக்கப்படும் இதில் ப்ரெஷர் கொலுசியே விளங்குங்கோ ப்ரெஷர் கூடினா இந்த மாளிகையை பற்றி ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க இதான் இந்த மண்புழு உரத்துக்கு கட்டப்பட்ட மாளிகை பாருங்க கனகையில் இந்த பின்னுக்கு ஒரு மதில் உண்டு இந்த மதில் செட்டப்பில் வந்து இந்த மாளிகையை வந்து அவர் தான் விரும்பி இந்த மண்புழுக்கு இது மட்டும் இல்லை அவர்கிட்ட முதலாவது மாளிகைன்னு சொல்லலாம் இன்னொரு மாளிகை அங்கே கட்ட போகிறேன் தொடர்ந்து அப்படியே 30 அடி கட்ட போகிறேன் இது ரயல் மாளிகை தான் இந்த ரயல் மாளிகை பாருங்க இந்த மாதிரி அழகாக கட்டியிருக்கேன்னு சொல்லி இதே மாதிரி செட்டப்பில் கட்டிட்டு இதுக்கெல்லாம் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் இந்த அடியில் இருந்த இந்த சீமெண்ட் எல்லாம் உறைஞ்சி இப்போ கழுவ விட்டுனீங்களா அதே என்னது இப்போ சீமெந்து இப்போ இருக்குமே இருந்தால் சீமெண்ட் வந்து சுண்ணாம்பு ஊறத்தானே ஸோ அப்போ அது வந்து மண்புழு உரத்துக்கு வந்து கூடாண்டபடியே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபுல்லாக நீட்டெல்லாம் கழுவி போடும் சாதாரணமாக ஒரு நாங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் சூழல்நிலையை வந்து நாங்கள்லாம் உருவாக்கணும் ஸோ இருக்கிற எல்லாம் நீட்டாக எல்லாம் கழுவி அந்த சீமெண்ட் தூள் இல்லாத இப்போ மண் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ சீமெண்ட் தூள் போகலாம்னு வைப்போம் அதுக்காக தான் இல்லை ஃபுல்லாக கழுவி நீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்குது இப்போ ஒரு லேயராக போட போகிறோம் உள்ளுக்குள்ள ரைட் இப்போ வந்து ஒவ்வொரு லேயராக போட்டு இந்த மண்புழு அதாவது இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற படிமுறையை விளங்கப்படுத்த போகிறார் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறீங்க முதலாவது வந்து நாங்கள் பொச்சு தான் போட போகிறோம் இதை கவனிக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு முதல் வீடியோவிலையும் சொன்னாங்க இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கான ஒரு மாதிரி கொட்டைன்னு சொன்னால் 12 அடி நீளம் 4 அடி அகலம் 2 அடி உயரம்னு சொல்லி நீளம் வந்து நீங்கள் எவ்வளோ தேவைக்கும் கட்டலாம் நீங்கள் அது உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் கட்டலாம் 4 அடி அகலம்னு சொல்லுவோம் இது அவர் தனக்கேற்ற மாதிரி நின்று செய்யக்கூடிய மாதிரி கட்டியிருக்கிறார் இஷ்யூவே இல்லை இப்படி தான் கட்டவனும் இப்படி தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இல்லை நீங்கள் எவ்வளோ அளவாக கட்டலாம் மற்றது ஒரு ஆள் 8-2 ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருந்தாக்கா அண்ணனுக்கு ஒரு தேங்க் ஒன்று பண்ணி விடுங்க ரோல் மாடல் அப்படியே இது உண்மையாக அந்த மண்புழு மாளிகையை கட்டின பாஸ்கரன் அன்னைக்கு மிகப்பெரிய நன்றிகள் அவர் வந்து இது மட்டுமே இல்லை இது அவற்றை முதலாவது படியாக இருந்தாலும் இன்னும் அவர் நிறைய செய்வர் அவருக்கு வந்து இது வெற்றி அளித்தாமல் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நாங்கள் எட்டில் போட்டு காட்டுறோம் இந்த பொச்சு வைக்க வந்து பொச்சு வந்து கவுட்டு வைக்கக்கூடாது பொச்சு வந்து மேலாம் வைக்கணும் மேல் வளம் பார்த்தபடி என்னென்னு சொன்னால் இதெல்லாம் இந்த ஈரப்பதம் வந்து இருக்க போகுது இப்போ நாங்கள் மேல் அடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து கீழே குறைஞ்சி கீழே இறங்கி வந்துருக்கோம் இப்படியே இதே மாதிரி வைக்கணும் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மயிறு ஈரலுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மண்புழு வந்து என்ன செய்யணும்னா தங்கி வாழும் இந்த பொச்சு வந்து இப்போ அங்கே எல்லா பொச்சும் ஒன்றுமே கவலாமல் அப்படியே லெவலில் அடுக்கி இருக்குது எல்லாம் மேல் பக்கம் பார்த்தபடி இந்த பொச்சு வந்து கிட்டத்தட்ட 4-5 இடத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த மண்புழு உரம் செய்யக்கில் வந்து பயன்படுத்தலாம் இந்த மண்புழு நீங்கள் உரம் வெளியால் உங்களோட உற்பத்தியை நீங்கள் எடுக்கல ஒரு சவலாலேயே ஒரு ஏதாவது கிள்றீங்கன்னு சொன்னால் அல்லையக்கில் வந்து இந்த தட்டுப்படுது இந்த பொச்சு தட்டுப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது இந்த பொச்சு வந்து அப்படியே இருக்கும் இதுக்குள்ள வந்து மண்புழுக்கை வந்து முட்டை விட்டு தன்னுடைய இனப்பெருக்கத்தை வந்து விரிசி செய்கிறக்காக இந்த பொச்சு போட்டிருக்கோம் நாங்கள் அடுத்த அதுக்கு இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வாழை தண்டுகள் வாழை குத்திகளை வந்து சொப் பண்ணி இதுக்கு வந்து கொட்ட போகிறோம் அதையும் பார்ப்போங்க வச்சு ஓ எல்லாம் அப்படியே வட்டி உள்ளுக்க போடுங்க செஞ்சு நான் போகணும்
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாழை தோட்டத்துக்கு நிற்கிறோம். இந்த வாழை தோட்டத்தில் வந்து வாழை மரம் வந்து குலை போட்டுருக்கு. அந்த குலையை வந்து நாங்கள் வெட்டி நம்புற வர கழிவுகள் இல்லாமல் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சின்ன வெட்டி போட்டு உள்ளுக்கு போட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எங்கள்ட சொப்பரில் அப்படியே கையாக விட்டேன். நீங்கள் சொப்பர் இருந்தால் நீங்கள் அப்படியே மிஷினை அப்படியே மரத்தை கொண்டு அப்படியே உள்ளுக்கு போட்டிங்கன்னா ஃபுல்லாக சொப் பண்ணி தரும். சின்ன சின்ன தூள் தூளாக அப்படியே அள்ளி கொண்டு உள்ளுக்கு போட வேண்டியா. இப்போ பாருங்க வாழையை வெட்டுப்படுது. வாழைக்காய் இப்படி சைஸ். இந்த மண்ணுக்கு வாழை நல்லா வேறு. அதான் இந்த இருவாட்டி மண். ஓ காணுங்க. இந்த வாழையில வந்து இந்த சின்ன சின்ன ஓட்டையாக வாழை மடலை பேரங்க அப்படி இருக்கும். அதாவது அதுக்கு போய் என்ன செய்யணும்னா மண்புழுக்கு எல்லாம் முட்டை போட்டு அப்படியே இனம் பெருகும். ஸோ வாழை போடுறதால வந்து என்ன நன்மைன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இதில் ஃபுல்லாகவே இந்த லேயர்ஸை பாருங்க. ஒவ்வொரு லேயரை இந்த ஒவ்வொரு லேயரையும் நாங்கள் என்ன சொன்னால் பிரிச்சு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வேறு இதுக்கு எல்லாம் வந்து மண்புழுக்கு வந்து இதில் வந்து மற்றது இது போடுறதால வந்து உங்களுக்கு பாஸ்பரஸ் பொட்டாசியம் வந்து கூடும் இதில். ஸோ இதில் வாழை வந்து கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் வாழையே போடலாம் உள்ளுக்குள்ள. அதே நேரம் ஒரு பெருகிறதுக்கும் போடலாம். ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மண்புழுவை வந்து இனம் பெருக்கிறதுக்கு இருவழிட்ட தண்ணி இருக்க போகிறோம். எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மண்புழுவை வந்து பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நிறைய பேருக்கு அப்படின்னா மண்புழு வந்து இந்த நாட்டு சர்க்கரை இருக்குது தானே, அதாவது நாட்டு சர்க்கரை கருப்பு சர்க்கரையாக இருக்கும். அந்த சர்க்கரையோட அரிசிமா 1 கிலோ அரிசிமா 200 கிராம் சர்க்கரை 20 லிட்டர் தண்ணி இவ்வளவுதையும் போட்டு கரைச்சி போட்டு நாங்கள் வந்து மண்புழுக்கு மேலே ஊற்றிக்கிடுவோம். ஊற்றுறதால வந்து மண்புழு வந்து பெருகும். புதுசாக ஒரு டெக்னிக்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 1 கிலோ அரிசி மாவும் நாட்டு சர்க்கரை 200 கிராம் 20 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நாங்கள் கரைச்சி போட்டு கொண்டே ஊற்றுங்க மேலே. இப்போ நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம். அரிசிமா சில பேர் யோசிப்பினா இந்த அரிசிமா எல்லாம் விலைக்கு வாங்கி போடுவோம்ட்டு அப்படியே இல்லை. நீங்கள் கட்டாயம் இந்த செய்ய வேணுமென்ற படிமுறை அல்ல இது. இது வந்து மண்புழுவாக பெருக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் வந்து. கட்டி இல்லாமல் கிடைக்கும். இல்லை இப்போ நாங்கள் அரிசி மாவை வந்து ஃபுல்லாக கரைச்சாச்சு. அதாவது கரைச்சேன்னு சொன்னால் பாருங்க இதில் எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் அரிசி மாவு கரைச்சாச்சு. இதில் 200 கிராம் நாட்டு சர்க்கரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு போட போகிறோம். கொஞ்சம் நேரம் சர்க்கரையை வந்து போட்டு விட்டிங்கன்னா சர்க்கரை என்ன செய்யணும்னு சொன்னால் கரைஞ்சி வரும். கடைசியாக கையால் கலக்கி போட்டுருக்கா கொண்டே ஊற்றலாம் உள்ளுக்குள்ளே. இது இப்போயே செய்வீங்களா இல்லை கடைசியாக? இது கடைசியாக கொண்டு மேலே ஊற்றிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து மேலே ஊற்றிடுவோம் கடைசி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குலை போட்ட வாழை கழிவுன்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த வாழை நட்டின்னு சொல்கிறது வந்து வாழை குலை போட்டு வாழைக்காய் வாழைப்பழம் பட்டி நம்ம நாலு தண்டுக்கு தானே வாழை நட்டின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பட்டி போடலான்னு சொன்னால் பொஸ்பரஸ் வந்து இதில் எங்களுக்கு இங்கே அட்டாகும். பூமி கம்போஸ்ட்டில் வந்து அட்டாகும். ஸோ இந்த மண்புழு உரத்தில் வந்து NPK வந்து சம அளவில் பகிரப்பட்டிருக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி போட தேவையில்லை. இப்போ யூரியா வாங்கி TSP வாங்கி MOP வாங்கி போட தேவையில்லை. எல்லாமே மண்புழத்தில் இருக்குது. அதுக்காக இந்த வாழையை போடுறோம். நீங்கள் என்ன போட்டாலும் இதில் வந்து சகல கழிவையும் போட உங்களுக்கு இப்போ சருகளை போட்டால் கார்பனேட் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே அட் பண்ணியில் வந்து இது ஒரு வேல்யூபிள் கம்போஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வேறு. என்ன செய்ய போகிறீங்க? மேலே போட்டு இதை வந்து நான் பொச்சுக்கு மேலே போட போகிறோம். போட்டுட்டு பிறகு சாணியை போட்டு பிறகு கழிவுகளை போட்டு சாணி போட்டு போட்டுட்டு இதுக்கு மேலே சாணி போடுவோம். இதுக்கு மேலே சாணியை கரைச்சி ஊற்றுவோம். திருப்ப கழிவு போடுவோம். திருப்ப சாணி போடுவோம். ஒரு படப்படியாக போடுவோம் நாங்கள். இப்போ நாங்கள் பொச்சுக்கு மேலே வாழை கழிவெல்லாம் போட்டாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சாணியை கொண்டு மேலே தூவி பெற போகிறோம். மேலே
வாளியில் தண்ணி அடிச்சு பூவாளியால் தண்ணி அடிச்சு கடைசியாக மாளிகைக்கு கோஸ்டப்போ அடிக்க வேண்டிய வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாணி எல்லாம் போட்டுருக்கோம். இதுக்கு உண்மையாக கரைச்சி ஊற்றுவோம். என்னன்னு சொன்னால் மாளிகை வைக்கிற மாதிரி இல்லை, தண்ணியோட செய்ய இயலாது. அதாவது அந்த சாணியை போட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சாணி பிறவியாச்சு. சாணி பிறவியாச்சு. இப்போ கோஸ் பைப்பால் தண்ணி அடிக்க போகிறோம். அது மோட்டரை போகணும். வேறு எப்படி செய்கிறீங்க? இது வந்து ஈரப்பதம் கொடுக்கணும். மற்ற சாணியிலையும் ஹீட் இருக்குனாலே எல்லாத்தையும் குறைக்கிறாங்க. பட் 80 ஈரப்பதம் கொடுக்கணும் கட்டாயம். இப்போ நாங்கள் அந்த மாளிகையில் வந்ததா மண்புழு மாளிகையில் ஒவ்வொரு லேயராக போட்டுட்டோம். இப்போ சாணி போட்டு நாங்கள் கோசப்பாக தண்ணி அடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பண்ணைக்கு இருக்கிற கழிவுகள் வாழை தான் இங்கே கூட இருக்குது. ஸோ வாழைச்சருகுகள் இருக்குது. இந்த வாழைச்சருகு அவ்வளோத்தையுமே அள்ளி கொண்டு போய் அதுக்கு போட போகிறோம். வாழைச்சருகு மட்டும் இல்லை, இப்போ புல்லாக இருக்கலாம், பூண்டாக இருக்கலாம், அதே போல் பண்ணையில் வார உக்கக்கூடிய அத்தனை கழிவையும் கொண்டே போடலாம். நீங்கள் எவ்வளவும் போடலாம், இவ்வளோதான் போடணும்னு அவசியம் இல்லை. போடைக்க ஒரு லேயராக போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சான் போடுறீங்கன்னு சொன்னால் ஒரு சான் குப்பை போட்டால் அதுக்கு பிறகு ஒரு சான் சாணியை போடுங்க, பிறகு ஒரு சாணுக்கு குப்பையை போடுங்க, பிறகு ஒரு சாணுக்கு சாணியை போடுங்க. அப்படி ஒவ்வொரு செட்டப்பு மாறி மாறி லேயரில் போடுவோம். ஃபைனலாக நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு தொட்டியின் எவ்வளோ உயரமோ அதுலேருந்து நீங்கள் ஒரு அரை அடி கழிச்சா சரி. 2 அடின்னு சொன்னால் 2 அடின்னு சொன்னால் 1.5 அடி 1.3 அடி போடலாம். நீங்கள் அதுக்கு தான் நாங்கள் 80% இப்போ உதாரணத்துக்கு தண்ணி அடிச்சு தான் 80% ஈரப்பதான் நாங்கள் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாகவே வந்து டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்குறோம். நாங்கள் டெம்பரேச்சர் உருவாக்கின அப்புறம் தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மண்புழு நாங்கள் மேலே விடுவோம். சாதாரணமாக ஹீட் கூடன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் இன்றைக்கே விட மாட்டோம், நாளைக்கு தான் மண்புழு உள்ளுக்கு விடுவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணால் சரி எல்லாம். ஓகே, அப்படி சுற்றி கட்டினீங்கன்னா இதால் இந்த கையால் ரைட். மாளிகை வந்து நிறைய மாளிகை பார்த்துருக்கீங்க. ஜாழ்ப்பாணத்தில் மண்புழுக்கு மாளிகை இதான் முதலாவது மாளிகை. இதில் பாருங்க, எல்லாருமே நாங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை கழிவு எல்லாத்தையும் கொண்டு வெளியில் போடுவோம். நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மாளிகையை கொண்டு வந்து கொட்டுறோம் எல்லாம். இது உங்களுக்கு உக்கி மண்புழு உரமாக தரமான சம்பவம் செய்யும். நீங்கள் சரியாக 45 நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவ்வளவும் உங்களுக்கு உரமாக மாறி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிவு எல்லாம் போட்டாச்சு. இப்போ போகிற போக்கில் மாளிகை எல்லாம் காட்டி கடைசியாக லைட்டும் போட்டாச்சு. மேலே இதில் பார்த்தீங்கன்னா லைட்டும் எல்லாம் போட்டு செட்டப் பண்ணியாச்சு. இப்போ குப்பையெல்லாம் போட்டாச்சு. அதுக்குள்ள வந்து நாங்கள் தண்ணி அடிக்கிறோம். தானே வேர்மி வாஷ், அதாவது இப்போ மேலே மண்புழு எல்லாம் விட்டாமல் பிறகு தண்ணி அடிக்க இந்த தண்ணி வந்து மக்கள் வந்து இருப்பாங்க. இது வந்து வேர்மி வாஷ்ன்னு சொல்லுவோம். மண்புழு இது பூட்டி விடணுமா தேவையில்லையா? இல்லை, இது பூட்ட தேவையில்லை. நார்மலாக இதுக்கு நாங்கள் ஒரு பாத்திரம் வச்சு சேமிக்கலாம். சேமிச்சு போட்டு இதை கொண்டு பிளான் நியூட்ரிஷனாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெஸ்ட் அண்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். வேர்மி வாஷ்ன்னு சொல்லுவோம். வேர்மி வாஷ். இந்த மண்புழு மாளிகையில வந்து குப்பை வந்து போட்டு கொண்டு இருக்கிறோம். குப்பை போட்டும் உழவுகளுக்கு இடம் மிச்சம் இடம் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு இல்லை. சாதாரணமா இப்படி ஒரு தொட்டிகளை காட்டினா, அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு தொட்டியை கட்டினீங்கன்னு சொன்னா எவ்வளவு உங்களுக்கு வருமானம் இருக்கலாம், எவ்வளவு நாட்டுக்கு நல்லா செய்யலாம். கிரீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நான் கொண்டு வரலாம் ஒத்துறது. அதே மாதிரி கிளீன் ஸ்ரீலங்கா மாதிரி கிரீன் ஸ்ரீலங்காவையும் கொண்டு வரலாம். நீங்கள் சாதாரணமா ஒரு 1 year இவ்வளவு கழிவு வந்து மிச்சம் இன்னும் போட கிடக்குன்னு சொன்னா நாங்கள் எவ்வளவு கலெக்ட் பண்ணி எவ்வளவு உற்பத்தியை செய்யலாம். பாஸ்கரன் என்ன சொன்னவர், குப்பை மிஞ்சும், குப்பை வந்து எங்களுக்கு மிஞ்சும், இது போட்டு மிஞ்ச போன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் போட்டுனே இருக்கிறோம் நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிவெல்லாம் போட்டாச்சு. அதுக்கு மேலே தம்பி வந்து சாணி அள்ளி கொண்டு போய் அந்த சாணி அள்ளி கொண்டு வந்து இதுக்கு மேலே போட்டு திருப்பி என்ன செய்வோம்னு சொன்னால் ஈரப்பதனை கொடுப்போம். என்னென்னு சொன்னால் சாணி ஹீட்டாக இருக்கும். சில நேரம் குமிச்சு வச்சு சாணி தானே ஹீட்டாக இருக்கும். ஸோ ஹோஸ் பைப்பால் பூவாளியாலையில் ஹோஸ் பைப்பாக அடிக்க போகிறோம். அடித்து போட்டு ஃபுல்லாக லெவல் ஆகி போட்டு மண்புழு வந்து மேலே விடுவோம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். வேற சேன் மட்டும் தண்ணியை மேலே அடிச்சுட்டு தண்ணி மேலே ஃபுல்லாக அடிச்சுட்டு தட்டி பரவணும். சாணி வந்து கும்பியா இருக்கட்டும், எல்லாம் கழிவுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி பரவிட்டு தண்ணி அடிப்போம். ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மண்புழுவை மேலே விட்டுருவோம்.
விட்டா தண்டை வேலை இன்றைக்கே ஆரம்பிக்கும் மண்புழு. எவ்வளோ நாளில் எடுக்கலாம்? சரியா இப்ப கழிவு கூட நான் போடுறோம் 50 நாளே இது சொல்லிட்டே வந்துடும் உங்களுக்கு. சரி 50 நாள்ல எப்படி இருக்கு? மேல மண்புழு மிதக்குமா, மேல பசலை மிதக்குமா, அதை பற்றி இருக்க ஈரப்பதம் சரியா இருக்கு மேல இருந்தா மண்புழு அந்த லேயர்ல எல்லா இடத்துலயுமே மண்புழு இருக்கும். ஈரப்பதம் குறையுமா இருந்தா ஈரப்பதம் கூட இடத்தை நோக்கி மண்புழு போயிடும், கீழே போகும் நீங்க மேலால வலிச்சு எடுக்கலாம். அப்புறம் டெக்னிக் வந்து சொல்லுங்க, அந்த பசலை எப்படி பிரிச்சு எடுக்கிறேன்? பசலையை பிரிச்சு எடுக்கிறதுக்கு 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஈரப்பதம் இருக்குதுன்னு சொன்னா அரிதட்டு எடுக்கலாம். அதாவது மண் சாதாரணமா மண் அரிக்கிற அரிதட்டு, நம்ம முதல் வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த மண் அரிதட்டுல வந்து இதை போட்டு அரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா தண்ணியை அடிக்காம விட்டீங்கன்னு சொன்னா ஈரப்பதம் கீழே இருக்கும், அதை நோக்கி மண்புழு கீழே போயிடும். மேலே வந்து காஞ்சி கொண்டிருக்க இது ஃபுல்லா மண்புழு உரம் வந்து மேலே இருக்கும். ஸோ நீங்க அள்ளி எடுத்துக்கொள்ளலாம் ஈஸியா. முதல் செய்த விளையாட்டு தான். இப்போ என்னன்னு சொன்னா திருப்ப தண்ணிக்க போறோம், எல்லாம் போட்டாச்சு. மாளிகையை குளிப்படுத்துறேன். எப்படி இருக்கு லைட்டு பிடிச்சி மாளிகைக்குள்ள வேலை விடும். யோசிப்பீங்க, என்ன மாளிகை ஆரம்பிச்சோம் இன்றைக்கு மண்புழு மாளிகையில வந்து நிற்கிறான்டா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா இது பவர், இந்த மண்புழு இடத்துல பவர். சும்மா வீடியோவை பார்க்காம நீங்களும் உங்களோட வீடுகள்லாம் கொஞ்சம் மாளிகைக்கு மண்புழுவை வளர்த்து ஒன்றும் செய்ய வேண்டாம், விளக்கு தர வேண்டாம், நீங்க செஞ்சு பாருங்க. முதலாவது ஓகே இருக்கான்னு சொல்லி போட்டு இந்த கொமெண்ட் எழுதுறாங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்றது, அன்பான வேண்டுகோள், கோவமா இல்லை அன்பா. என்னன்னு சொன்னா நீங்கள் உங்களை வாளிக்கு செஞ்சு போட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க மண்புழு உரத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்து கொமெண்ட்ல கதைங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தண்ணியெல்லாம் அடிச்சு கூழ்படுத்தியாச்சு. இப்போ எங்க நிற்கிறோன்னு யோசிக்காங்க, இருட்டா கிடக்குன்னு சொல்லி. மண்புழு மாளிகைக்கு தான் நிற்கிறோம், இன்னும் விட்டு போகல. 3 மணி தொடங்கினாங்க. இப்போ நேரம் சரியாக 6 மணி 15 நிமிஷம். சரியா? இப்போ யோசிச்சு பாருங்க, மாளிகைக்கு வந்தபடியே பெரிய வேலை திட்டம் கலைக்க வேலை செஞ்சோன்னு இருக்கிறோம். இப்போ மாளிகைக்கு வாராக வந்துட்டேன், எங்க உள்ளுக்கு இருக்கேன் வாக்க பாருங்க. இவையே நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா மேல விட போறோம். இப்படியே பெரிய நல்லா வருமா? நல்லா அப்படியே மேல விட்டு விட்டா சரி, ஒன்றும் தாக்கத்து ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்படியே விட்டா அதை விரும்பி இடத்த போயிருந்து சாப்பிட்டு கொண்டு எங்களுக்கு காசு தருவினோம். நாங்க போய் நித்திர கொள்ளலாம் வீட்டை. ஆனா இவன் இண்டையில இருந்து நித்திர கொள்ள மாட்டோம். வீட்டுல யோசிச்சு பாருங்க, அது காட்ட மாட்டேன். வெட்டி அந்த புளிப்பு ஆக்டிவா வலிக்குது. யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு வேலை நடக்க போன்னு பாருங்க. இந்த இரவில இருந்து இந்த மாளிகை மண்புழு மாளிகை யாழ்ப்பாணத்துல 1வது மாளிகை பெருசா வந்து இருக்குது. இந்த மண்புழு வந்து பெருக்கிறதுக்கு எந்த ஒரு வீடியோலையும் இது நான் காட்டுது. நாங்கள் ஒரு செட்டப் பண்ணி செய்ய போறோம். சின்ன டெக்னிக் தான். இந்த அரிசிமா சக்கரை தண்ணி இவ்வளவு கரைச்சம் தானே, அதை இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுக்கு மேல ஊத்த போறோம். இது பெருக்கு மண்புழு பெருக்கு இனப்பெருக்கம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னா எல்லாம் அனுபவம் தான். ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா வருது. நாம படிச்சது எல்லாத்தையுமே எங்கட சனத்துக்கு சொல்லி கொடுக்கணும். நாங்க மட்டும் வளரக்கூடாது, நாட்டினுடைய வளர்ச்சின்றது எல்லாருமே சேர்ந்து வளரணும்ன்றதான் எங்களோட ஆசை. தெரியாட்டி கேளுங்க, எல்லாம் தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரலாம். நீங்களும் மண்புலம் செய்யும்போது யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக இவ்வளவு பெரிய ஸ்கேலில் மண்புழு உரத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்குது. உண்மையாக இதுக்கு யூடியூபுக்கு நன்றி சொல்லணும். இந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சமூக வலைத்தளங்களுக்களால் நிறைய பேர் விரும்பி ஜெர்மனியிலேருந்து பாஸ்கரன் அண்ணா மதுரனை தொடர்பு கொண்டு செய்திருந்தார். மதுரன் என்ன கேட்டிருந்தார், அண்ணா இதை வந்து ஒருக்கா வீடியோ பண்ணி தந்து மற்றாக்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனுக்காக செய்வோம்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமானது மனநிறைவாக இருக்கு. சந்தோஷத்தை விட மனநிறைவாக இருக்கு. என்னன்னு சொன்னா எங்களுடைய ஆட்கள் இதை பார்த்து தாங்கள் தங்களோட சமூகம் ஒவ்வொன்றையுமே கட்டி எழுப்பினோம். தற்சார்பு பொருளாதாரம் தான் இதுதான் அந்த உதாரணம். முந்தியெல்லாம் மண்புழு தாராளமாக இருந்தது, அதை கொண்டது நாங்கள் தான். காரணம் உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லி, அதுகளை சொல்லிடலாம் சோசியல் மீடியாவில் பிஸ்னஸ். ரெண்டாலும் இந்த ஒரு பெரிய விஷயத்தை தொடர்ந்து மற்ற மக்களும் கேட்டு நடந்து, முக்கியமாக உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாரும் கேட்டவை இது பெரிய ஸ்கேலுக்கு சரி வரான்னு சொல்லி சமூக ஊடகங்களில் சண்டை பிடிச்சிருக்காங்க. செய்து காட்டியிருக்கிறோம். இன்னும் விளைவு நல்லா தான் பெறும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுறதோட உங்களோட பொண்ணான கருத்துக்களை கீழே போடுங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எப்பவும் சயின்டிஃபிக்காக ஒர்க் பண்ணணும். சும்மா வந்து இதுலேருந்து பொழிப்பு கதைகள் கதைக்கிறாங்களே நாங்கள் கணக்கெடுக்க போகிறது இல்லை.
ஆக்கபூர்வமான கேள்விகளையும் கேளுங்க. மதுரன் வந்து தன் இமெயில் ஐடிக்களால் பதில் தருவார். இப்போ இந்த காணொலி முடிப்போம். ஓகே, சக்ஸஸ் ஆகும், கட்டாயம் எல்லாம் வெற்றி இறக்கும், மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.